ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல பிஸ்கெட்டை பயன்படுத்தி ரொம்ப சிம்பிளா குல்ஃபி எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது செய்யறது ரொம்ப சுலபம். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சுவையா இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 10 ரூபா பேக்கெட் ஹாப்பி பிஸ்கெட் இருக்கும்ல, அதில் 1.5 பேக்கெட் எடுத்திருக்கேன். ஹாப்பி பிஸ்கெட் தான் பயன்படுத்தணும்னு கிடையாது, எந்த பிராண்டாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நான் இன்னைக்கு கொஞ்சம் சாக்லேட் ஃப்ளேவரோடு இருந்தால் நல்லா இருக்கும்ன்றதுக்காக பயன்படுத்தியிருக்கேன். க்ரீம் பிஸ்கெட் இந்த மாதிரி எந்த பிஸ்கெட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இப்போ இதை ஈரம் இல்லாத ஒரு மிக்சி ஜாரில் உடச்சி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் சர்க்கரை, இது கிட்டத்தட்ட 70 கிராம் அளவுக்கு இருக்கும், சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, இந்த மாதிரி. இப்போ இதில் காய்ச்சிட்டு ஆற வச்ச பால் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கிட்டத்தட்ட 125 ml அளவுக்கு இருக்கும். இப்போ நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பேனில் 1 கப் பால், காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். நான் இன்னைக்கு காய்ச்சாத பால் தான் பயன்படுத்துகிறேன். இது கிட்டத்தட்ட 250 ml அளவுக்கு இருக்கும். இப்போ பால் லைட்டாக அப்படியே ஒரு கொதி வரட்டும். இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த பிஸ்கெட், அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. சட்டுன்னு கட்டிப்படும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ள இது ரெடி ஆகிடும். உங்களுக்கு கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்குது, பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி விஸ்கு பயன்படுத்திக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி பிடிக்காமல் நல்லா ஸ்மூத்தாக அழகாக வரும். இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ள ரெடி ஆகிடும். இப்படி தூக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி படிப்படியாக விழணும். உங்களுக்கு பட்டர் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த இடத்துல 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நான் இன்னைக்கு சேர்க்கல. அவ்வளோதான், இதுதான் சரியான பதம். இப்போ இதை நம்ம நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ பாருங்க, நல்லா ஆறிடுச்சு. இதை இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல க்ரீமியாக கிடைக்கும். இப்போ பாருங்க, இந்த மாதிரி. அடுத்ததாக ஒரு கிளாஸ் இல்லைன்னா இந்த மாதிரி குல்ஃபி மோல்டு வச்சுருந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதில் நீங்கள் எண்ணெய் நெய் அதெல்லாம் எதுவுமே ஸ்ப்ரெட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. தேவையான அளவுக்கு கிளாஸில் சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக அது மேலே இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயில் ஷீட் இருந்தாலும் நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம். இல்லைனா வீட்டில் கவர் இருக்கும்ல, அந்த கவரை பயன்படுத்தி கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லை பட்டர் ஷீட் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு பட்டர் ஷீட்லாம் போடுறீங்கன்னா ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். கத்தியை பயன்படுத்தி ஒரு சின்னதாக ஒரு கீரல், ரொம்ப பெருசாக விட்டுறக்கூடாது, சின்னதாக விட்டுட்டு இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருக்குல்ல, இதை இதில் அப்படி நிற்க வைக்க வேண்டியதுதான். இது செட் ஆகிறதுக்கு மினிமம் 12 மணி நேரமாச்சும் எடுத்துக்கும். ஃப்ரீசரில் ஒரு 12 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 12 மணி நேரம் ஆயிடுச்சு, எடுத்தாச்சு. நல்லா சூப்பராக செட் ஆகிருக்கு. இதை நம்ம அப்படியே எடுத்துட்டிங்கன்னா வராது. இந்த மாதிரி ஒரு தண்ணியில், நார்மல் பச்சை தண்ணீரில் லைட்டாக இந்த மாதிரி டிமோல்ட் பண்ணணும். லைட்டாக ஒரு தடவை இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா சூப்பராக அழகாக பிஸ்கெட் குல்ஃபி ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.